ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரிப் ஜாய் ரிவ்யூ சேனல். இன்னைக்கு 2024 சஸ்பென்ஸ் படமா ரிலீஸ் ஆன ஃபேஸ்லெஸ் ஜாப்பனீஸ் மூவியோட ரிவ்யூ பார்க்கலாம். படத்தோட கதை என்னன்னா, ஒரு 18 வயசு பையன் ஒரு குடும்பத்துல உள்ள 3 பேரை கொடூரமா கொலை பண்ணிட்டான்னு கைது பண்ணப்படுறான். அவனுக்கு மரண தண்டனையும் விதிக்கப்படுது. ஒரு கட்டத்துல அவன் தப்பிச்சு போறான். அவன் ஏன் தப்பிச்சு போறான், அவன்தான் உண்மையான கொலையாளியா இல்லையா, எல்லாத்துக்குமான விடைதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, படத்தோட ஹீரோ நல்லவனா கெட்டவனா அவன்தான். உண்மையிலேயே கொன்றுப்பானோன்னு ஒரு குழப்பத்தோடும் சஸ்பென்ஸோடும் கொண்டு போயிருப்பாங்க. படத்துல நடிச்ச எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு, குறிப்பா ஹீரோ கேரக்டர். ரியூசே யோகோஹாமா இவர்தான் ஹீரோவா ப்ளே பண்ணியிருக்காரு. என்ன மாதிரியான நடிப்போட சாமி செமையா நடிச்சிருந்தாரு. தப்பிச்சு ஒவ்வொரு இடமா வெவ்வேறு பேர்ல வெவ்வேறு கேரக்டர்ல வாழ்ந்துட்டு வருவாரு. அந்த ஒவ்வொரு கேரக்டருக்கு ஏத்தாப்புல பாடி லாங்குவேஜும் ஃபேஸ் எக்ஸ்பிரஷனும் பேசுற விதமும்னு வேரியேஷன் காட்டி சூப்பரா நடிச்சிருக்காரு. கிளைமேக்ஸ் காட்சியில நம்மளையே அழுக வச்சிருவாரு. அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காருன்றதான் சொல்லணும். அபார்ட்மெண்ட்டுக்குள்ள ஒரு சீன் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் வர்ற 10 நிமிஷம் காட்சியை மிரட்டி விட்டுருப்பாங்க. மேக்கிங்கும் சரி, சினிமாட்டோகிராஃபியும் சரி பங்கமா இருக்கும். படத்துல மியூசிக்கும் வெறித்தனமா இருக்கு. படம் ஸ்லோவா போகுதோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ரிவிலிங் ஃபோரேஷன் உள்ள வச்சு அடுத்தென்னங்கிற எதிர்பார்ப்பை கூட்டி விட்டுட்டாங்க. கடைசி வரைக்கும் உண்மையான குற்றவாளின்னு யாருன்னு கண்டுபிடிக்காத அளவுக்கு ரொம்ப சூப்பரா சஸ்பென்ஸோட கொண்டு போயிருந்தாங்க. ஒருத்தரோட அடையாளம் எப்படி மாறும், சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மக்கள் எப்படி மாறுவாங்கிற மாதிரியான விஷயங்களையும் யோசிக்க வச்சிருக்காரு படத்தோட டைரக்டரான மிச்சிஹிட்டோ ஃபுஜி. படத்தோட பிரச்சனை என்னன்னா, படம் ஒரு சில இடங்கள்ல விறுவிறுப்பா போனாலும் ஒரு சில இடங்கள்ல ரொம்ப ஸ்லோவா தான் போகுது, லைட்டா பொறுமையா சோதிக்குது. இன்னும் கொஞ்சம் கூட கட் பண்ணியிருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குதுன்னா, அனைவரும் கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம் தான் இது, மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.